நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்திதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கைதிசேர் பூம்பொழில் சூழ் கச்சிநகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு மையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து. என் பிறவிதீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகளி அளித்தானை நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். சீராரும் மாடத் திருக்கோவலூரனுள் காரார் கருமுகலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டே நின்றுரைத்த சீரான் கடலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. முதலாழ்வார்களும் அவர்கள் அருளிச் செய்த பாசுரங்களும் இதுதான் இன்றைய உபன்யாச தலைப்பு. முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முறையே முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய ஆளுக்கு 100 பாசுரங்கள் வீதம் அருளிச் செய்திருக்கிறார்கள். முதலாழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி நாம் சொல்லப்போனால் இவர்கள் அயோனிஜர்கள். அயோனிஜர்கள் என்று சொன்னால் தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து அவதாரம் பண்ணாதவர்கள். அப்படியானால் இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்று கேட்டால் இவர்களெல்லாம் புஷ்பங்களிலிருந்தும் பொய்கை தடாகம் என்னும் அந்த குளங்களிலிருந்தும் அவதாரம் பண்ணினார்கள். பொய்கையாழ்வார் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாஞ்சசன்யத்தினுடைய அம்சமாகவும், பூதத்தாழ்வார் கதையினுடைய அம்சமாகவும், பேயாழ்வார் நாந்தகம் என்று சொல்லக்கூடிய வாளின் அம்சமாகவும் அவதாரம் செய்தார்கள். பொய்கையாழ்வார் கஞ்சி என்னும் காஞ்சி மாநகரிலும், பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்திலும், பேயாழ்வார் மயிலாப்பூரிலும் அவதாரம் பண்ணினார்கள். இவர்களுடைய திருநட்சத்திரத்தை பற்றி கேட்டால் ஐப்பசி, திருவோணம், அவிட்டம், சதயம் 3 நட்சத்திரங்களிலும் முறையாக அவதாரம் பண்ணினார்கள். இந்த மூவரும் எப்படி சந்தித்து கொண்டார்கள்? இந்த மூவருடைய முதல் பாசுரங்களுடைய விசேஷம் என்ன என்றெல்லாம் கேட்டால், திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம், திருவிக்கிரம பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய 108 திவ்ய ஸ்தலங்களிலே ஒன்றான திருக்கோவிலூர் திவ்ய கஷேத்திரத்திற்கு அங்கே பொய்கையாழ்வார் தரிசனம் பண்ண போகிறார். பெருமாளை சேவிச்சுட்டு வர்றபோது மழை பெய்கிறது. அப்போது ஒரு திருமாளிகளை ஒதுக்குகிறார் மழைக்காக. அந்த இடம் எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன இடம். அதாவது ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறையிலே அவர் பொய்கையாழ்வார் மழைக்காக ஒதுங்கி நிற்கிறார். சிறு நேரத்திலே பூதத்தாழ்வார் அங்கே வருகிறார். வந்து நமக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்க, தாராளமாக வாருங்கள், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், நீங்கள் வாருங்கள், இருவரும் அமரலாம் என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாளி கழித்து அங்கே பேயாழ்வாரும் வருகிறார். அவரும் இருக்க இடம் கிடைக்குமா என்று கேட்க அதே பதிலை கூறுகிறார்கள். ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி மூவரும் அந்த திண்ணை போன்ற சின்ன இடத்திலே சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே திடீரென்று ஒரு 4வது நபர் ஒருவர் வந்து அவர்களை நெருக்குவது போன்ற உணர்வானது அந்த 3 ஆழ்வார்களுமே உணர்ந்தார்கள். என்னென்றால் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்கிறார்கள். மூவருக்கும் யாரென்று தெரியவில்லை. ஆனால் நெருக்குவது போன்ற உணர்வானது மூவருக்குமே தெரிகிறது. அப்போது அவர்களுடைய ஞானத்தினாலே ஆழ்வார்கள் வந்திருப்பவன் யார் என்று கண்டுகொண்டார்கள், அடையாளம் கொண்டு கொண்டார்கள். எம்பெருமான் வந்திருக்கிறான் என்று சொல்லி உடனே எம்பெருமான் வந்தார், சும்மா இருக்க முடியுமா? அவனுக்கு செய்ய வேண்டிய வரவேற்புகளை எல்லாம் கொடுக்க வேண்டாமா? என்ன செய்யலாம்? முதலிலே இவனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி நம்முடைய அந்த பாமாலையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று 3 ஆழ்வார்களும் முதலிலே ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசைப்பட்டதனுடைய விளைவாகத்தான் அங்கே மூவருக்கும் அந்த முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய 300 பாசுரங்கள் வெளிப்பட்டன. முதலில் பொய்கையாழ்வார் என்ன செய்கிறார்? பிரபஞ்சத்தையே படைத்து காப்பவன் அல்லவா, இவனுக்கு ஒரு சின்ன விளக்கெல்லாம் காணாது என்று சொல்லி உடனே யோசனை பண்ணினார். அந்த பிரபஞ்சத்தின் அளவுக்கே அந்த பிரபஞ்சத்தையே விளக்காக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பொய்கையாழ்வார் ஆரம்பிக்கிறார். இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிப்பவனுக்கு சின்ன விளக்கெல்லாம் போராது. ஆகையினால் அந்த படைத்த பிரபஞ்சத்தையே நான் அகல் விளக்காக கையிலே எடுத்துக்கொள்கிறேன் இந்த எம்பெருமானுக்கு என்று சொல்லிக்கொண்டு வையம் தகழியா வார்கடலே நெய்யாக அகல் விளக்காக இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். அதற்கு ஏற்றாற் போல் நெய் வேணுமே. அப்போ நெய்க்கு எங்கே போகிறது? பார்த்தார், அந்த பிரபஞ்சத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வார்கடலையே நெய்யாக
வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அந்த சூரியனையே அந்த சுடர் விளக்காக்கி செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. இந்த பாமாலையை வலக்கரத்திலே சுதர்சன சக்கரத்தை ஏந்தியிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பாதத்திற்கு சமர்ப்பிப்பேன். இப்படி பாடிக்கொண்டே அந்த பிரபந்த மாலையை அவனுக்கு திருப்பாதங்களிலே படைப்பதற்காக அப்படி சொல்ல இடராளி நீங்குகவே என்று இந்த இப்பேற்பட்ட கைங்கரியத்தை செய்யும்போது எனக்கு எந்த விதமான இடையூறும் வராமல் இருக்க வேண்டும் எம்பெருமானே என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நான் இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு அவனுடைய பொற்பாதங்களிலே என்னுடைய தமிழ் மாலையை பொற்பாதத்திலே நான் படைக்கப் போகிறேன். ஆகையினாலே பிரபஞ்சம் முழுவதும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், எந்த விதமான இடையூறும் வராமல் காக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை மாலையாக சமர்ப்பிக்கின்றேன் பெருமாளே என்று பொய்கை ஆழ்வார் அந்த முதல் திருவந்தாதி என்னும் பாசுரங்களை பாட ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக அருகிலே இருந்தார் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பாரா? அவருடைய பங்குக்கு ஏதாவது பெருமாளுக்கு பாட வேண்டாமா? அங்கே புகழ் மாலை செய்ய வேண்டாமா? அவர் ஆரம்பிக்கிறார். இவர் வையம் திகழியா என்றுதான் ஆரம்பித்தார். பார்த்தார் பூதத்தாழ்வார், என்னிடத்திலே கரை புரண்டு ஓடக்கூடிய அன்பு இருக்கிறது பெருமானே, பகவானே நாராயணா, என்னுடைய கட்டுக்கடங்காத அன்பு, உன்மேல் நான் வைத்திருக்கும் அன்பு, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அங்கே கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த அன்பையே அதையே அகல் விளக்காக நான் எடுத்துக்கொண்டு அகன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, நெய்யுக்கு எங்கே போவேன் என்று நீங்கள் கலப்பட வேண்டாம். என்னிடத்திலே ஆர்வம் என்னும் அந்த பெரிய நெய்யானது உள்ளத்திலே ஊருகி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பே தகழியா அந்த ஆர்வமே நெய்யாக, ஆர்வத்தையே நெய்யாக எடுத்துக்கொண்டு திருக்கி எங்கே போவேன் என்று பார்க்கிறீரா? கவலைப்பட வேண்டாம். இன்புருகி சிந்தை இடுதறியா, என்னுடைய உள்ளத்தையே ஞானத்தினால் உருக்கி அந்த சிறிய திரியாக்கி கொண்டு வைத்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தை உருக்கி திரியாக்கி வைத்துக்கொண்டு அந்த ஞானச்சுடர் விளக்கேற்றினேன். என்னுடைய ஞானத்தை உருக்கி உனக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றுகிறேன். நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான், ஞானத்தை நன்கு கொடுக்கக்கூடிய பெரிய அளவிலே ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழாக நான் நினைத்து உன்னுடைய திருப்பாதத்திற்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் பெருமாளே என்று அவருடைய பங்கிற்கு பூதத்தாழ்வார் அந்த இரண்டாவது திருவந்தாதியை சமர்ப்பிக்கின்றார். பெயாழ்வாருக்கு இப்பொழுது எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. பொய்கை ஆழ்வாரும் விளக்கேற்றிவிட்டார், பூதத்தாழ்வாரும் விளக்கேற்றிவிட்டார். இப்போது நன்கு ஜோதியாக தகதகவன அங்கு ஜோதியாக நன்றாக எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எம்பெருமானை பார்ப்பதற்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது பெயாழ்வார்க்கு. ஆகினாலே மிகவும் அருமையாக பாடுகிறார், ஆனந்தமாக பாடுகிறார், உற்சாகமாக பாடுகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், சிறுக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் என்று திருக்கண்டேன். ஆகா, இப்பேற்பட்ட இந்த வெளிச்சத்தில் எனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? ஆகா, மகாலட்சுமியை பார்த்து கொண்டு விட்டேன். அகலகல்லேன் இறையவன் அலன்மேல் மங்கை, அங்கே எம்பெருமானோடு அந்த ஹிருதயத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறாள். எப்பொழுதும் பிரியாதவளாக, ஹிருதயத்திலே இருந்து எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக எப்போதும் ஹிருதயத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த லட்சுமியை, மகாலட்சுமியை நான் கண்டுகொண்டேன். அவனோடு சேர்ந்து அவள் எங்கே இருப்பாள் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹிருதயத்திலே எம்பெருமானுடைய ஹிருதயத்தோடு சேர்ந்து எம்பெருமானையும் தரிசித்து கொண்டு விட்டேன். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அடுத்து திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன். அப்பேற்பட்ட அந்த திருமேனியிலே ஜொலிக்கக்கூடிய பல திவ்ய ஆபரணங்களை எல்லாம் பகவான் அணிந்திருக்கிறான். ஜகஜோதியாக மின்னல் போன்று அவைகளெல்லாம் ஜொலிக்கின்றன. அப்பேற்பட்ட ஆபரணங்களோடு கூடிய அந்த திருமேனியும் கண்டுகொண்டேன். செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், பகைவர்களையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய, பகைவர்களையெல்லாம் யுத்த களத்திலே விரட்டக்கூடிய அந்த மரக்கரத்திலே அணிந்திருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தையும் நான் பார்த்து கொண்டு விட்டேன். இப்போது நான் சுதர்சன சக்கரத்தை பார்த்தேனோ இடதுகையும் நோக்கினேன். இடதுகையிலே பாஞ்சசன்யமாகிய சங்கையும் அந்த முழுமையாக எம்பெருமானை நான் ஆத்மார்த்தமாக அவனை செவித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று யோசனை பண்ணி பார்த்தால் எல்லாம் எம்பெருமானுடைய செயல்னாலே என்னாளி வண்ணன்பார் என்று எல்லாம் எனக்கு எப்படி நடந்தன என்று கேட்டால் பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவனை இந்த பெருமாளை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் இன்று பெற்றேன் என்று அவர் மூன்றாம் திருவந்தாதி பாடினார். இப்படியாக முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று மூன்று திவ்ய பிரபந்தங்கள் முதலாழ்வார்களினாலே நன்கு அருளி செய்யப்பட்டன. இப்பேற்பட்ட முதலாழ்வார்கள்
துவாபரயுகத்தினுடைய முடிவிலே அவதாரம் பண்ணியதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட முதலாழ்வார்களுடைய திருநட்சத்திர வைபவத்தை எல்லோரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு முதலாழ்வார்களுடைய திருவடிகளே சரணமெனச் சொல்லி அமைகிறது.